இது என்ன இது தேர்தல் பணி தானே. இது எங்களோட 234 தொகுதி பொறுப்பால் அறிவிக்கிறோம் நாங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எங்க செயற்குழு பொதுக்குழு இப்ப கூட்டியிருக்கோம். ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும் சொல்லியிருக்கு. ஜனவரி 9 கடலூர்ல மாநாடுன்னு அறிவிச்சிட்டோம். எங்களோட வேலைகளை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப கூட எல்லா அணிகள் மீட்டிங்கும் தினந்தோறும் கட்சி ஆபீஸில் நடந்துட்டு இருக்கு. அந்நியர் தலைமையில எங்களோட வேலைகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தேமுதிக பலத்தை அடுத்த ஒரு வருஷம் நாங்க பலம் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் உங்க அறிவிப்பு வரும். அதான் சொல்றேன், உரிய நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்றோம். பேசியிருக்கேன். அவரோட எனிமி இல்லையே விஜய் அண்ணன். நாங்க அவருக்கு முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜய் அண்ணன் நான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன். அதனால முதல் முறை அவர் என்ன சந்திச்சது. இந்த மாதிரி ஒரு சாதாரண தர்ப்பணம் கூட்டணி விஷயங்கள்லாம் நாங்க எதுவும் பேசணும். நிச்சயம் கேப்டன் இல்லாம எங்க எல்லாருக்குமே ஒரு மனவலி இருக்கு. கேப்டன் முதல் சட்டமன்றம் இருக்குண்டு. ஆனா அவரோட ஆசையும் கொள்கையும் வென்றெடுக்கிறது தான் எங்க ஒவ்வொரு தொண்டரோட கடமை. நிச்சயமாக வரப்போற 2026 எங்க அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட இருக்க கேப்டன் ஆலயத்தில் நாங்க அவர் பொறுப்பாதல் நாங்க கொடுப்போம். எனக்கு 33, அண்ணனுக்கு 50. அதனால என்னை ஒப்பிடாதீங்க. அவர் என்னோட சீனியர். இல்ல நான் சொல்லி உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அவர் என்னோட சீனியர். அவரே எனக்கு முதல்ல சொல்லும் போது எனக்கு நீங்க அரசியல சீனியர் அவரே சொல்லியிருக்கு. அதை நான் பெருமையை ஏற்றுக்கு அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துறேன். ஆனா அனுபவம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட பெரிய ஆளு. அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அது அவரோட பலம். 20 வருஷம் முன்னாடி கேப்டன் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள், அது தேமுதிகோட பலம். இன்னைக்கு விஜய் பிரபல நாங்க வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன, எங்களோட விஷயங்கள் என்னவோ அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரோம். நாங்க ஆசைப்படுறோம்.